கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸோ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. உங்கள் எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு? உங்களுடைய பிஸ்னஸ். ஸோ இதுதான் ஒருவனுடைய பலம். இந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடுச்சுன்னா உடம்பு மட்டும் பத்திரமா பார்த்தீங்கன்னா உடம்பை சனி பார்க்குறாரு. சனி பார்க்கும்போது ஒரு டல்னஸ் வந்துடும். சார் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரே பலன் தான். என்ன பலன்? ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு ஸ்லோகன் எழுதிக்கோங்க. ஓடுவது நேரம் அல்ல பணம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம், ரிஷபராசிக்காரங்க சுக்கிர பகவான் அருள், டிராவல்ஸ் பண்ணுறவங்க, கார் ஓட்டுறவங்க, வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ்லாம் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு கேளுங்க. பதவி ஆசை வரப்போகுது. ரிஷபராசிக்காரர்கள் பதவி ஆசை வரப்போகுது. பதவி வாங்க போறீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ராம்ஜி. இன்று பொங்கலை தொடர்ந்து அடுத்ததாக மாட்டுப் பொங்கல், உழவு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களே, நாம் ஒரு வருடத்தை கடந்து வந்துட்டோம். நான் உங்களை சிந்திக்க ஆரம்பித்து அவ்வகையிலே நிர்வாகத்திற்கும் என்னை உருவாக்கிய ரமேஷ் அவர்களுக்கும், அதே மாதிரி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை ரசிகர்களுக்கும் இந்த நல்ல நாளில் நன்றி சொல்லிக்கிறேங்க. ஸோ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல குரு இருக்கார். யார்? இவர் தான் வந்து தங்கத்தை தங்கமாக தருவார். ஆல்ரெடி நம்ம வருட பலன்கள்லாம் அதில் நிறையா பார்த்துட்டோம். சனி பயிற்சி பார்த்துட்டோம், குரு பயிற்சி பார்த்துட்டோம், நட்சத்திர பலன் இப்போ தான் பார்த்து முடித்தோம், எல்லாமே பண்ணிட்டோம். இப்போது நம்ம பிப்ரவரி மாத பலன் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாத பலனில் என்ன நடக்க போகுது? சார், ஒரு மனுஷனுக்கு தெம்புன்னு என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு மனிதனுடைய தெம்பு என்ன? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட உங்கள் மைண்டெல்லாம் எதில் இருக்கும் தெரியுமா? இந்த மந்த்து சேலரி எவ்வளோ வரப்போகுது, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், வீட்டு இப்போ நாளைக்கு வேறு வாடகை கட்டணுமே, உங்கள் எண்ணங்கள்லாம் எதில் இருக்கும்? ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, குடும்பத்தை எப்படி நடத்துறது இருக்கா இல்லையா? ஸோ உங்கள் பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள்லாம் எங்கே இருக்கும்? உங்கள் கடை மேலே தான் இருக்கும். உங்கள் உடம்பு தான் கன்னியாகுமரிக்கு போயிருக்கு, ஆனால் உங்கள் உயிர் எங்கே இருக்கு? நீங்கள் இருக்கிற கடையில் உட்காந்துருக்கு. இங்கே தான் கடையை திறக்கிற நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு, சீக்கிரம் போண்டா, டைம் ஆகுதுடா, காலைல கடையை திறக்கிறேன்டா. உங்கள் எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு? உங்களுடைய பிஸ்னஸ். ஸோ இதுதான் ஒருவனுடைய பலம். இந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடுச்சுன்னா எண்ணமெல்லாம் வண்ணமாகி கண்ணமெல்லாம் தேசஸ் ஆகிடும். காரணம் என்ன சொல்லுங்கள்? தொடர்ந்து பிஸியாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நண்பர்களை, ஒரு வார்த்தை, மூப்பு வராது. எழுதி கொள்ளுங்கள். வயதானது யாருக்கு வயசு ஏஜ்டு ஆகும் சொல்லுங்கள்? டயர்டாக இருக்கிறவனுக்கும் சோம்பேறிக்கு தான் ஏஜ்டு ஆகும். நான் தான் கடுமையான உழைப்பாளியாச்சேன், எனக்கு என்ன ஆக போகுது? 10ஆம் இடத்திலே 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுங்குது. வேதசாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? 10லே ஒரு பாவி இருந்தால். ஒரு பாவியா சார்? ஒரு பாவியா? எழுதிக்கோங்க, வரிசையாக எழுதிக்கோங்க. சுக்கிர பகவான் 1 6 கூடையவன் வச்சுக்கோங்க. அப்படி வாங்க. அடுத்து இவர் இருக்கார், செவ்வாய் பகவான் இருக்கார், அவர் ஜென்ரலாகவே பாவி, 12 கூடையவன். ஆமாம். அடுத்ததாக 3ஆவதாக புத பகவான், அவர் ஒருத்தன் தான் நல்லவே, அவனை விட்டுருங்க, 2 5 கூடையவன். அடுத்ததாக அப்படியே வரிசையாக சூரிய பகவான், ராகு ஆல்ரெடி இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் இந்த சூரியன் இப்போதைக்கு நகர போகிறதில்ல. பிப்ரவரி மாதம் முடிஞ்சால் தான் நகருவார். அவருக்கு அதே விடுங்க. பிப்ரவரி மாதம் எண்டில் தான் 21ஆம் தேதி வாக்கில் தான் நகர்றார். அதனால் இப்போதைக்கு நகரக்கூடியது முதல்ல பிப்ரவரி மாதம் ஓப்பனிங்கில் மற்ற 3 பேர் தான். ஆக 10லே ஒருத்தர் இல்லைப்பா, 3 பேர்ப்பா வச்சுக்கோ. 3 தொழில் பண்ணுறது ரெடியா? நம்மளால் முடியுமா? கட்ஸ் இருக்கா? ரிஷபராசிக்காரர்கள் உங்களால் ஒரே நேரத்தில் காலிலேருந்து ஒரு ஷிஃப்ட்டில் கமிட் ஆகிறீங்க, 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் டைம் வரீங்க, டிஃபன் சாப்பிட்றீங்க, 5:30 மணிக்கு அடுத்த ஜாப் எடுத்து கையில் வைக்கிறீங்க, லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க, பார்ட் டைம் ஜாப் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, 9 மணி வரைக்கும் அந்த ஒர்க்கு, அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, 10 to 12 வரைக்கும் ஒரு ஒர்க்கு. ரெடியா? நீங்கள் ரெடினா கிரகங்கள் ரெடி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகம் திறந்து கிடக்கிறது. ரிஷபராசிக்காரர்களே, முன்னாடி எல்லாம் தங்கம். ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, என்னது, இந்த டெம்பிள் ரன்னா, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கும். அந்த குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அது முன்னாடிலாம் ஓட எவ்வளோ வேகமாக ஓடுறீங்களோ அவ்வளோ அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே ஓடும் அந்த பொம்மை. அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் நிலைமை. என்ன ஏற்ற மாதிரி ட்ரெயின் வராமல் பார்த்துக்கணும், ஏற்ற மாதிரி மாட்டிக்காமல். அதான் அவங்க உடம்பு மட்டும் பத்திரமா பார்த்தீங்கன்னா உடம்பை சனி பார்க்குறாரு. ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து 11 12 1ஆம் பார்வையா 3ஆம் பார்வையா 1ஆம் இடத்தை பார்த்துறாரு. சனி பார்க்கும்போது ஒரு டல்னஸ் வந்துடும். என்னடா எப்போ பார்த்தாலும் வேலை மேலேயே இருக்கும். சார், உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரே பலன் தான். என்ன பலன்? ஒன்று வேலை மேலே இருக்கணும்,
இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு நீங்கள் சொல்லாமே இருந்திருக்கலாம் சார். ஸோ அப்போ சனி பகவான் உங்களை பார்த்துட்டார். சனி யார் விட்டாலும் விடுவார், இவர் விடவே மாட்டார். சனி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி மாதிரி ஒரு நம்ம இயக்குனர்கிட்ட மாற்றின ஆர்டிஸ்ட் மாதிரி தான். சனி என்ன பண்ணுவார், ஒரு பிடி மாஸ்டர், ஒரு பெண்ட் எடுத்துருவார். காரணம் என்ன அப்படின்னா, சனிகிட்ட தப்பிக்கவே முடியாது. காரணம் 11ஆம் இடத்துலேருந்து 1ஆம் பார்வையாக பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கூட 2 பவுன் வந்துடும். இஎம்ஐ நாளைக்கே ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ இஎம்ஐ வேறு வருதே, ஓடணுமே. மிச்சம் இருக்கிற நேரத்தை ஓடுவது நேரம் அல்ல பணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு ஸ்லோகன் எழுதிக்கோங்க, ஓடுவது நேரம் அல்ல பணம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய வார்த்தை இதுதான். நான் புதுசாக நிறையா சொல்கிறேன். இனிமேல் இந்த பதிவுகள் எல்லாம் ஒரு டேக்லைன் சொல்கிறேன், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கான டேக்லைன் என்னென்னா, ஓடுவது நேரம் அல்ல பணம். இந்த வருஷம் கிரகங்கள் சொல்லும் வார்த்தை அதுதான். ஸோ ஓடுவது நேரம் அல்ல. ஏன்னா 10ல் உட்காந்து இவ்வளோ பிஸியாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க. சுக்கிர பகவான் 10ல் இருக்கும்போது கேமராமேனில் தொடங்கி, எடிட்டரில் தொடங்கி, ஆர்டிஸ்ட்டில் தொடங்கி, சினிமா ஃபீல்டில் இருக்க அத்தனை பேருக்கு நல்ல நேரங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர் சுக்கிர பகவான் அருள், ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க, கார் ஓட்டுறவங்க, வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ்லாம் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு கேளுங்க. ஏன் கேட்க சொல்கிறேன் தெரியுமா? ஐபிசி பக்தி சேனலை நம்ம பதிவுகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். காலைல 8 மணிக்காக காத்துருங்க. இதனுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டே இருந்தீங்கனாலே நல்ல நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு இன்னிலேருந்து நல்ல நேரம். 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்துட்டாரு. அடுத்த கார் அக்ரிமெண்ட் வந்தால் போய் கையெழுத்து போடுங்க, தைரியமாக போடுங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். காரணம் என்னென்னா, இந்த புதுசாக நிறைய பேர் ட்ராவல்ஸ் எடுத்து பெரிய கார்பரேட்டோட அட்டாச் பண்ணுவீங்க. 4 கார் வச்சுருந்தேன் சார், இப்போ மேற்கொண்டு ஒரு 8 கார் அட்டாச் பண்ண போகிறோம் சார். பண்ணுங்க. 8ன்னா 8, 80ன்னு யோசிங்க. 80ன்னு யோசிச்சா 50 வந்துடும். நண்பர்களே, 100 மார்க்குக்கு படிங்க. ரிஷபராசிக்கு தைரியமாக படிங்க. 100 மார்க் படித்தா தான் 95 வாங்க முடியும். நம்ம படிக்கிறதே பாஸ் பண்ணுறதுக்குன்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை மாற்றுங்கள். அடுத்ததாக யார் இருக்கார்? புத பகவான். இவர் வேறு 10ல் போய் உட்கார்றார். வக்கீல், யாரெல்லாம் வக்கீலாக இருக்கீங்களோ, நீதித்துறையில் இருக்கிறவங்க, பேச்சு திறமையாளர்கள், கமிஷன் ஏஜென்ட்ஸ், புரோக்கர்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பொன்னான காலம். முக்கியமாக டீச்சர்ஸ்க்கு, யாராவது ஒரு நல்ல இது மாதிரி கார்ப்பரேட் ஸ்கூல்லலாம் இருக்காங்க, அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ நல்ல ஆசிரியர் விருதுக்கு தேர்வு பண்ணுறதுக்கு நம்ம பக்கம் பார்வை விழுமா? விழுந்துடும். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக ஜோதிட ஞானத்தில் தொடங்குது. எல்லா சாஸ்திர ஞானமும் உங்களுக்கு வந்து சேரும். ரிஷபராசிக்காரர்கள் நல்லாசிரியர் விருது பக்கத்தில் தான் இருக்குது, வாங்க போகிறீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அரசாங்கத்தின் மிக உயர்ந்த கௌரவ விருதுகள் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்ததாக இந்த புத பகவானை தொடர்ந்து என்ன பண்ணுறார்? வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய எண்டில் அடுத்து சூரிய பகவான் வருகிறார். சூரிய பகவான் என்ன பண்ணுறார்? மகரத்திலிருந்து உங்களுக்கு கும்பத்திற்கு வருகிறார். சூரிய பகவான் இவர் உங்களுக்கு 4 கூடையவருங்க. 4 கூடையவர் கும்பத்திற்கு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கிரக சேர்க்கையாக மாறிடுது. வாக்கியத்தை நம்புபவர்கள், வாக்கியத்தை பின்பற்றுபவர்கள், அவர்களுக்காக 5 கிரகம், மற்றபடி திருக்கணிதப்படி 4 கிரகம். எல்லாருமா 10ஆம் இடத்துக்கு வரும்போது இன்னும் போனஸ் ஆகும். தொழில் புகழடையும். தொழில் புகழடையும். நீங்கள் எந்த ஜாப் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் பெரிய ஆளாவீங்க. ஏன்னா கேந்திர பலம்னு ஒன்று இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில். 1, 4, 7, 10. தைரியமாக சொல்கிறேன், கமெண்டில் போடுங்க. 4 கூடிய சூரிய பகவான் 10ங்கிற கேந்திர பலம் பெற்றால் என்ன ஆகும்? லைஃபே மாறும். அப்போது சூரியனை தொழில்காரகனாக கொண்டால் சோலார் மெக்கானிசம் பண்ணுறவங்க, வெயில் இருக்கிற வெப்பத்தை வைத்து பணிபுரிப்பவர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. அப்போ இந்த அரசியல் கண்டிப்பாக உங்களுக்கு தான். மிச்சம்லாம் நீங்கள் பேசிக்கோங்க, ஃபோனில் பேசிக்கலாம். அப்போது நான் ஏதாவது சீட்டு வாங்குற பர்சனல் ஃபோன். ஸோ அப்போ 4 கூடையவர் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அரசியல் ஆசை வரும். உங்களுக்கு அரசியல் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையிலும் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த பெரிய பெரிய கிளப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த உதவும் அமைப்புகள்லாம், அதில் பிரசிடென்ட் பதவி வாங்கலாமா? நான் இந்த இயக்கத்தில் ஒரு தலைவர் பதவிக்கு என்ன செலக்ட் பண்ணுறாங்க, நிற்கலாமா? தேர்தல் வருது, செயலாளருக்கு நிற்கலாமா? இந்த போன்ற எண்ணங்கள்லாம் வரும். பதவி ஆசை வரப்போகுது. ரிஷபராசிக்காரர்கள் பதவி ஆசை வரப்போகுது, பதவி வாங்க போகிறீங்க. அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு கெட்டதுனே ஒன்றும் இல்லை சார், ஒரு கெட்டது கூட இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாதம் உங்களுடைய மாதம். சனி என்னடானா 11ல் ஜாலி ஆகிட்டார், அவர் சரியாயிட்டார். இவர் என்னடானா 4ஆம் இடத்துல சூரிய பகவான் 10க்கு வந்து கனெக்ட் ஆகிட்டார். இவர் என்னடானா 10ல் ஒரு பாவி இருந்தால் 7-8 பாவி இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் சம்பாதிக்கிறது தான். நான் சொல்லும் டேக்லைனை மைண்டில் வச்சுக்கோங்க, ஓடுவது நேரம் அல்ல பணம். ஒரு நிமிடத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நாள் நல்ல அழகாக உழவு திருநாள். இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. இன்று தொடங்கி உங்கள் ஜேர்னி திரும்பி பார்த்தா மார்ச் மாத பலன்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே ஓடி போய் ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டு வாங்க, உங்களால் நிச்சயம் முடியும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க.
டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். சூப்பர் டக்கல், ஸ்பெஷல் டக்கல்லாம் கூட உண்டு. இந்த பண்டிகை தினத்தில் சில உடனடி புக்கிங்ஸ் எல்லாம் கூட எடுப்பாங்க. இன்றைக்கி பார்க்க முடியுமா தெரியாது, நாளைக்கு நாளான்னைக்கு நிச்சயம் பார்க்கலாம். அதனால் உடனடியாக பதிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.